நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் நாளாய் அமைவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாவதாக. அல்லேலூயா. அது நம்முடைய விசுவாசத்தினாலே அதை நமக்குள்ள வருவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தியானிக்க வேண்டிய வசனம் நீதிமொழிகள் 18:21. வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? மரணமும் ஜீவனும் எங்க இருக்கா? எங்க இருக்கு? இதெல்லாம் சொல்லுங்க. எங்க இருக்கு? வாயில இருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாயில, நாக்குகளை பேசுற வார்த்தையில இருக்கு. அதுல பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை, அதனுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்க? அதை அனுபவிப்பார்கள். மத்தேயுல ஆண்டவருடைய வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கும். உள்ளத்தினுடைய நிறைவை என்ன பேசுமா? வாய் பேசும். ஆண்டவருடைய படிப்புல மனிதன் 6வது நாளிலே அவருடைய கரத்தினுடைய கிரியினால உண்டாக்கப்பட்டான். 5 நாட்கள் ஆண்டவர் எப்படி உண்டாக்குனார்? அவருடைய வார்த்தையினால உண்டாக்கினார். அவைகள் அனைத்தும் பேச முடியாது, 5 அறிவுகள் உள்ளவைகள். 6வது நாள்ல உண்டாக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய கிரியினாலே, கையினாலே உண்டாக்கி அவனுக்குள்ள என்ன கொடுத்தார்? ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். 5 நாட்கள் உண்டாக்கப்பட்ட அந்த காரியங்களால் என்ன செய்ய முடியாது? வாய் திறந்து பேச முடியாது. 6வது நாள் உண்டாக்கின மனிதனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பேச. அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன யோசிக்கிறானோ, அவன் என்ன கருத்தை அதை வெளியில சொல்ல ஆசைப்படுகிறானோ, அதை என்ன செய்ய முடியும்? பேச முடியும். நடக்கோ நடக்கலையோ, முடியுதோ முடியாதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் அவைகளை வாய்களை திறந்து வார்த்தையாக வடிவமைக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அந்த சக்தியை 6வது நாளிலே படைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இலவசமாக கொடுத்துக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் என்ன விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாது. நீ விசுவாசித்தால் நீ தாராளமாய் பேச முடியல. ஆமென் சொல்லுங்க. நீங்க வாய்களை திறந்து பேச வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். என்னையும் உங்களை படைத்த ஆண்டவர் நாம் அமைதியாக இருப்பதற்காக அல்ல, இல்லது ஏதோ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக போவதற்காக அல்ல. சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு ஆண்டவருடைய அற்புதங்களை பேசுமாறு தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகளை இப்படி சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த அதிகாரத்தை உபயோகிக்க போறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய நன்மைகளை புசிப்பார்கள். மத்தேயுல இப்படி இருக்குது, இருதயத்தினுடைய நினைவை வாய் பேசும். உங்க இருதயத்தில் என்ன நீங்கள் ஸ்டாக் பண்ணியிருக்கீங்களோ, எதை நீங்கள் அதில் பாதுகாத்து வைத்திருக்கீங்களோ, எதால் உங்களுடைய இதயத்தை நிரப்பியிருக்கீங்களோ, எண்ணங்களை நிரப்பியிருக்கீங்களோ, அதை என்ன பேசுமா? வாய் பேச ஆரம்பிக்கும். இன்று நம்ம தியானிக்க போகிற வார்த்தைகள், ஆண்டவர் மனிதன் சூழ்நிலைகளை சந்திக்கின்ற பொழுது, அவன் வாழ்க்கையில பலகட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கின்ற பொழுது அவர் என்ன பிரியப்படுகிறாரா?
தான் எப்படி வார்த்தைகளால் உலகத்தை படைத்தாரோ அதே வார்த்தைகளால் அவன் என்ன பண்ண வேண்டுமா? மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? வாயை திறந்து என்ன செய்யணுமா? பேச வேண்டும். வாய் சொல்லுங்க. நாங்கெல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச போகிறோம். நமக்கு பேசுறதுக்கு யாரு என்ன செய்ய வேண்டாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மாவே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பிரதர், நீங்கள் வேற பேசுகிறீங்க அப்படிங்க, நீங்கள் எங்களை கூண்டி விட்ட மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் சாதாரண வார்த்தைகளை பேசுகிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஆண்டவரோடு என்ன பேச சொல்லுகிறார், எப்படி பேச சொல்லுகிறார், எப்பொழுது பேச சொல்லுகிறார் என்பதை தியானித்தால் அது ஆசீர்வாதமாய் அமையும். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 6வது வசனம். மத்தேயு 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாகுவேன் என்றார். அடுத்தது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே ஆண்டவருக்கும் அந்த 100க்கு அதிபதிக்கும் நடந்த சம்பாஷணையை பார்க்கிறோம். அவனுடைய வேலைக்காரன் வீட்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமாக இருக்கிறான். இவன் ஆண்டவருடைய வல்லமைகளை கேள்விப்பட்டு ஆண்டவரோடு வருகிறார். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? சுகவீனமாக இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை சொஸ்தமாக்குங்க, சுகமாக்குன்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்? சுகமாக்குவேன். உன் வீட்டுக்கோ உன் இடத்துக்கோ வந்து சுகமாக்குவேன் சொல்லுகிற ஆண்டவருக்கு இந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை. யார் மேல விசுவாசம்? இயேசுவின் மேல, ஆண்டவர் மேல. அவன் எதெல்லாம் கேள்விப்பட்டானோ அந்த செய்தியின் அடிப்படையில் அவர் யார் என்பதை அவன் என்ன செய்து கொண்டான்? புரிந்து கொண்டான். அவருக்கு என்ன வல்லமை என்பதை புரிந்து கொண்டவன் ஆண்டவர் இவனுக்கு சொல்ல, எப்பா சரிப்பா நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன் சொன்ன உடனே இவனுக்குள்ள வளர்ந்த விசுவாசம், இவனுக்குள்ள அந்த வளர்ந்த நம்பிக்கை, ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொண்டா இவருக்கே நம்ம என்ன செய்யணும்? ஒரு கவுண்டர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? கவுண்டர் கொடுக்கணும். ஆண்டவரை எதிர்பார்க்காத பதில். என்ன சொல்றான்? ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க நான் வந்து சுகமாக்குறேன்னு, ஆனா நீங்க வர்ற அளவுக்கு, நீ எங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு அதை நான் இப்படியாக நான் யோசிக்கிறேன். என் வீட்டு வாசப்படிக்கு வர்ற அளவுக்கு நீங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து அவனை சுகமாக்குற அளவுக்கு அவன் சொன்னா நான் பாத்திரன் அல்ல அப்படின்னா, நான் இப்படியாக நம்முடைய விசுவாசத்துக்காக நம்முடைய ஞானத்துக்காக யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வாயை திறந்து சொல்லுங்க. எப்படி சொன்னா பார்த்தீங்களா? நீங்க அவ்வளோ தூரம் நடந்து அவன் என் வீட்டு வாசலில் வந்து குனிஞ்சி வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் வந்து அவனை சுகமாக்குற அளவுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படிதானே ஐயா? அப்படி எடுத்துக்கலாம். அவன் சொன்னா நான் தகுதி இல்லை, அது அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் எனக்கு தெரியல, நான் அதை இப்படி எடுக்கிறேன். நம்முடைய விசுவாசத்துக்காக, நம்முடைய தியானத்துக்காக எடுக்கிற ஆண்டவரே அந்த பதில் என்ன செய்யலை? எதிர்பார்க்கவில்லைல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க மற்றவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. என்ன செய்யுங்க? ஒரே அது போதும். அந்த வார்த்தை நீங்க போறதுக்கு முன்னாலே அங்க போய் அவனை என்ன செஞ்சிடும்? சுகமா. கையை தட்டி சொல்லுங்க. அவன் அட்வான்ஸ் ஆகிறா பாருங்க. கையை தட்டி சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன வார்த்தையை பேச போகிறோம்? அவன் சொல்லுங்க. நீங்க வந்து போனா 10 நிமிஷம் ஆகுன்னா யோசித்து பாருங்க. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கலாம். 5 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் பிரதர் ஆகும்? 1 கிலோமீட்டருக்கு 10 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஸ்டெப் வைக்க முடியும் சொல்லுங்கம்மா? 85 to 90 ஸ்டெப்பு, 100 அடி. 10 நிமிஷம்னா 1 கிலோமீட்டர். அப்போ கிட்டத்தட்ட அத்தனை நேரம் ஆகும். ஆனா
நான் அதுக்கு என்ன ஆயிட்டேன், அட்வான்ஸ் ஆயிட்டேன். வார்த்தை என்னது, வாய் தரன்னு சொல்லுங்க. என்னது? ஆண்டவர் கொடுத்த வாய் எதுக்கு தெரியுமா? சாப்பிட மட்டும் அல்ல, ருசியா சாப்பிட்றதுக்கு மட்டும் அல்ல, சாப்பிட்டுட்டு ருசி பார்க்கறதுக்கு மட்டும் அல்ல, இல்லது அடுத்தவங்களுக்கு குறை சொல்றதுக்கு மட்டும் அல்ல, இல்லது நம்மளை வெறுத்து பேசுறதுக்கு ஏன் பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எதுக்கு பிறக்கணும், நான் ஏன் வாழணும், அதை சொல்றதுக்கு அல்ல. ஆண்டவர் யார் என்பதை நாம் அட்வான்ஸாக சொல்றதுக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் நடந்து வந்தால் 1/2 மணி நேரம் ஆகும், ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கேன். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் அவன் என்ன ஆயிடுவான், சுகம் அடைவான். கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற வார்த்தை அதுதான் ஐயா. உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு என்கிட்ட தான் அதுதான் ஐயா எதிர்பார்க்கிறார் ஐயா. எல்லாரும் சொல்லுங்க. அந்த 100க்கு அதிபதி அவன் மத்தேயு சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இந்த 30வது செய்தியில் மார்ச் மாதம் அந்த 100க்கு அதிபதி நாங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இவன் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அற்புதங்களை பேச வேண்டும். உங்களுக்கு எது சேலஞ்சாக இருக்குதோ செம்மொழியை கொடுத்திருக்கிறார். என்ன மொழியே அது? நமக்கு ஆண்டவர் சாதாரண மொழி அல்ல. என்ன மொழி பிரதர்? செம்மொழியாகிய தமிழை கொடுத்திருக்கிறாரு. தாய்மொழியாகிய தமிழை கொடுத்திருக்கிறாரு. ஏனிலும் இனிய தமிழை கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத மொழியை, வரலாற்று சிறப்பான மொழியை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்த மொழியில எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எத்தனை பாக்கியவான்கள்! எத்தனை பேருக்கு இன்னைக்கு மொழியில படிக்க முடியாது, நம்மளால வாசிக்க முடியும். எத்தனை காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாயை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கு தாராளமாய் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அவைகளை வைத்து கொண்டு நம்ம சும்மா இருக்கலாமா? இன்னைக்கு உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கிறதோ, எது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதோ, எது உங்களை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, அவைகளை பார்த்து நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவரே எதிர்பார்க்காத வண்ணமாக இன்னைக்கு உங்களால் பேச முடியும். பேசுவோமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் சொல்லுங்க ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்குமே. அடுத்ததாக அப்போ முதலாவது காரியத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவர் எதை நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அவைகள் வார்த்தைகளாய் மாற வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க. வார்த்தைகளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் அறிக்கைகளாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நாம் எப்பொழுது பேச வேண்டும், அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும்? வாசியுங்கள். மத்தேயு 8வது அதிகாரத்தில் 26வது வசனம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு புதிய ஏற்பாட்டில் 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் படகிலே செல்கிறார். அப்பொழுது கடல் என்ன செய்கிறது? கொந்தளிக்கிறது. காற்று வருகிறது. அந்த காற்றினாலே படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக சூழ்நிலைகள் உண்டாகிறது. அங்கே சீஷரும் ஆண்டவரும் அந்த படகிலே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை உண்டாகிறது. சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, உங்களுக்கு ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் என்ன செய்கிறோம்? மடிந்து போகிறோம். அவங்க நினச்சாங்க இந்த ஒரு வேளை இந்த படகு மூழ்கும் என்றால் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? விட்டுட்டு போயிடுவார், நம்ம மட்டும்தான் மாட்டிக்கிடுவோம். அவங்க நினச்சி சொல்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோமே, உங்களுக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தானே, எல்லாருடைய நிலைமையும் அப்படித்தானே இருக்கு. ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனையாகி போச்சு, இவ்வளோ கஷ்டமாகி போச்சு, இத்தனை நாட்கள் தாண்டி விட்டதே, இத்தனை சூழ்நிலைகளை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோமே, உங்களுக்கு கவலை? ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் தானே இங்கிருந்து இவ்வளோ பிரச்சனைகளை மாட்டி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில்,
இது நீங்கள் வாயை திறந்து பேசுகிற வேலை. எல்லாரும் சொல்லுங்க, நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் என்னிடம் எதிர்பார்க்கிறது, நான் ஆண்டவர்கிட்ட குறை சொல்லக்கூடாது, நான் அமைதியாக இருக்கக்கூடாது, நான் பயப்படக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டும்? வாயை திறந்து பேச வேண்டிய நேரம். வாயை திறந்து. ஏன்னா காற்றும் கடலும் அதனுடைய பாஷையில் அது பேசிக்கொண்டிருக்கிறது உங்களோடு. அதை மறந்துடாதீங்க. அது உங்களை பயங்காட்டுறது. அதுக்கு தெரிந்த மொழியில், அதுக்கு தெரிந்த பாஷையில், அதை புரிந்தவர்களுக்கு மட்டும் புரியும்படியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உட்கார்ந்துக்கிற வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நாமத்தினுடைய அருமையான ஆன்லைனில் செய்தியில் இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில், சமாதானங்களிலே உங்களை சுற்றியுள்ள எதிர் சக்திகள் நீங்கள் அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும் அதனுடைய மொழியில், அதனுடைய பாஷையில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கேட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த காற்றுக்கும் கடலுக்கும் புரிகிற வண்ணமாக நாமும் பேச வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பேச போறீங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள்? இது நீங்க பயப்பட வேண்டிய நேரம் அல்ல, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. அவைகள் உங்க பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கண்ணீர், கவலை, சோதனை, வேதனை, கஷ்டங்கள், சமாதான குறைவுகள், அவைகள் உங்களோடு அதனுடைய மொழிகளிலே பேசிக்கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை என்ன பண்ணாரா? அதட்டினார்னா அவைகளை அதிகாரத்தோடு பேசினார். அந்த வார்த்தையை பேசினீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல சந்தோஷப்பட்டு அற்புதங்கள், பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு வசதியாக அமையல. ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு பிரச்சனை, நமக்கு சோதனை, கஷ்டம், சண்டை சச்சரவுகள், அவைகள் அவைகள் அந்த மாதிரி காரியங்களை அவைகள் மட்டும் செய்யல. உங்களை எதிர்க்கிற சக்திகள் அவைகளின் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை, எனக்கு எதிராக இருக்கிற சக்திகளுடைய சத்தங்கள் என் காதிலே தொனித்து கொண்டிருக்கிற. இப்போ இவ்வளவு நேரம் அது புரியாம நம்ம அமைதியாக இருந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோமா? அவைகள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக வாய் திறந்து சொல்லுங்க. என் பிரச்சனைகளுக்கு வாய் திறந்து சொல்லுங்க. என் போராட்டங்களுக்கு, என் கடன் பிரச்சனைக்கு புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக. இப்போ சொல்லுங்க, புரிந்து கொள்ளுகிற வார்த்தையில வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் பேசினாலும் அதுக்கு புரியாது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகாரமாய் பேசுனீங்கன்னா தன்னால புரிய ஆரம்பிச்சதுன்னா எல்லாரும் சொல்லுங்க, இத்தனை நாள் உன்னுடைய அதிகாரத்தை காமிச்ச இன்னையிலிருந்து நான் யார் என்பதை காமிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. இறையாதே. வாயை திறந்து சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார். அதனால என்ன செய்யாத, இதோடு சத்தத்தை நிப்பாட்டுக்க. இறையாதே, அமைதலாய் இரு. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகளுடைய பாஷைகளை, அவைகளுடைய மொழிகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இறையாதே. ஏன்னா நீங்கள் பேசுகிற பாஷை ஆண்டவருடைய விசுவாசத்தில் பேசுறீங்க, ஆண்டவருடைய அதிகாரத்தில் பேசுறீங்கன்னா எத்தனை அமைதியாக இருந்தாலும் அவைகளுக்கு நன்றாக புரிந்து கொள்ளும். இனிமேல் நான் என்ன செய்ய முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் இன்னும் சந்தோஷமா இருங்க, இன்னும் வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.